இந்த வீடியோவில் விண்டோஸ் மீடியா பிளேயர் யூஸ் பண்ணி ஆடியோ அண்ட் வீடியோ எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விண்டோஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதான் ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்மில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதாவது டூல்ஸ் தான். அதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது பேனல். பேனல் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். பேனலை வந்து டாக் பண்ணிக்கலாம். ஸோ டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனிங் தான். லெஃப்ட்டு, டாப், ரைட், பாட்டம், சென்டர் அந்த மாதிரி. இப்போ நான் அது ஃபுல்லாக வச்சுக்கிறேன். பட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேனலில் நம்ம என்ன ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் மீடியா பிளேயர் அப்படிங்கிற கண்ட்ரோலை தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் டாக் பண்ணிக்கலாம். ஸோ டாக் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி. இதையும் இந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிப்போம் பேனல் அளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சர்ச் பட்டன் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் டூல் பாக்ஸில் சர்ச் பண்ண போகிறது பட்டன். பட்டனும் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பட்டனுக்கு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ண போகிறேன். அதில் டெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா சர்ச் அப்படின்னு கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது ஃபாண்டு, சைஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் ஃபேமிலி இதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோடிங் பார்ட்டு. இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டனுக்கு வந்துடும். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாஸ் ஓப்பன் ஃபைல் டயலாக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு. ஸோ அப்போ அந்த டயலாக் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஷோ டயலாக் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ எண்ட் ஆஃப் த லைனில் செமிகோலன். நெக்ஸ்ட்டு டயலாக் டாட் ஃபில்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபில்டர் எதுக்காக அப்படின்னா என்ன மாதிரி ஃபைல் டைப்பை நாம் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான். நான் இங்கே வந்து கொடுக்க போகிறது எல்லா MP4 ஃபைல்ஸும் அண்ட் எல்லா MP3 ஃபைல்ஸும். இதில் MP4 மட்டும் வேணும்னா MP4 மட்டும் கொடுத்துக்கோங்க. MP3 வேணும்னா MP3 மட்டும். ஓகே. பட் கண்டிப்பாக அந்த star.mp4 ஆர் MP3 அப்படிங்கிறது கொடுத்தாகணும். நெக்ஸ்ட்டு ஏஎக்ஸ் விண்டோ மீடியா பிளேயர் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் மீடியா பிளேயரோட ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் யூஆரில் என்ன கொடுத்துருக்கேன்னா டயலாக் வச்சு ஃபைல் நேம் கால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிடிஎல் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது விண்டோஸ் மீடியா பிளேயரோடைய ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ ப்ளே பண்ணுறேன். சர்ச் கொடுக்குறோம். ஷோ டயலாக் மெத்தட் கால் ஆனதுனால இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் MP3 ஆர் MP4. ஓகே. அண்ட் ஆடியோ ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே, பாஸ், வேல்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் MP4 ஃபைலை வந்து நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே. டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.